ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் சென்னைக்கு நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்றே போட வேண்டியது, நேற்று இந்த கரண்ட் வச்சு செஞ்சிருச்சு, நேற்று போடவே முடியல, அதனால் டிலே ஆகிடுச்சு. சாரி, மன்னிச்சுக்கோங்க. இன்னிலேருந்து கரெக்டாக வந்துடும். இப்போல்லாம் வந்து கரண்ட் இல்லைன்னு சொன்னாலே அதே நிறைய பேர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது வந்து ஏன் வீடியோ வரலன்னு கமெண்ட்ல கேட்டால் கரண்ட் இல்லை ப்ரோன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் உண்மை அப்படிதான் அதுதான். இங்கே வந்து பயங்கர இந்த கரண்ட் இஷ்யூன்றது இந்த ஏரியாவில் பர்டிகுலராக, அதாவது அது ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு லேட்டாக தான் வருவாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆகுது. நான் வந்து இன்னும் திடீர்னு எதிர்பாராமல் நடக்கிறப்போ எங்களுக்கு என்னன்னு தெரில. கரண்ட்டு நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு போனால் நாங்கள் என்ன சொல்கிறது, அந்த ஒரு இஷ்யூ தான், வேறு எதுவும் இல்லை. அது நாங்கள் அடிக்கடிக்கு சொல்லவே உங்களுக்கு வந்து அது என்ன பொய் சொல்கிற மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை, பட் பொய் உண்மை சொல்ற அதுதான். மாதிரி இல்லை, அவங்களே அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது கமெண்ட் வந்து சொன்னா கூட ப்ரோ கரண்ட் இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கு. சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வேற அனிமெல்லாம் போட்டால் பார்க்கலாம் மாட்டோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா நம்மள அண்ணன் அக்காலான்னு சொல்கிறாங்களே, இவங்க நரோட்டோ வரைக்கும் தான் நான் அப்போது, அதுக்கப்புறம் இல்லையான்றது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா சில பேர் வந்து அதில் ஒரு ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு, ப்ரோ இவங்க வந்து நரோட்டோ வரைக்கும் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது, அப்போ அவ்வளோதானா அப்படிங்கிறது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இப்போ நருட்டோ வரைக்கும் தான் பார்ப்பீங்கன்னா, இப்போ நருட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் சேனல் நாங்கள் என்ன க்ளோஸ் பண்ணிடணுமா? எனக்கு புரியல. எல்லா அனிமையும் பார்க்கறதுக்கு தான் ஓப்பன் பண்ணது, எல்லாம் பார்ப்பாங்க அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்கவே எங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அவ்வளோதானா? அப்போ இது வரைக்கும் தான் இருப்பாங்களா, எல்லாம் போயிடுவாங்களான்னும் போது கஷ்டமாக இருந்தது அது. அது என்னன்னா, நாங்கள் வந்து ரொம்ப உங்களை ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு டீப்பாக கனெக்ட் ஆகி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ இவரே சொல்லுவார், ரொம்ப வந்து அஃபெக்ஷன்லாம் ஆகாது, ரொம்ப டீப் கனெக்ட் ஆகாது, சப்ஸ்கிரைப் கூட அது ஒன்று காயப்படுத்தும் அப்படிலாம் இவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சது வரைக்கும் தான் நீங்கள் அப்போ பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவுமே அந்த இது இருக்காதுன்னும் போது அப்போ அவ்வளோதானே கனெக்ட், அவங்க அவ்வளோதான் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் அது எங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியல. இவர் சரியாக தூக்கம் இருக்காது, நிறைய வந்து ப்ரெஷரோடு தான் அது பண்ணுவோம். இவரெலாம் பார்த்தீங்கன்னா 2வது சேனல் ஆரம்பித்ததுலேருந்து வெயிட்டே ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு இதில் தான் பண்ணிட்டுருக்கோம். காரணம் வந்து நாங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த அளவு அன்பு தான் காரணம். அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த அளவுக்கு சப்போர்ட்டு தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு இவ்வளோ தான், அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னும் போது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து நம்மளை அந்தளவுக்கு பார்க்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் நேற்று ரொம்ப இருந்துச்சு. நேற்று மைண்ட் ஃபுல்லாக எனக்கு அதே தான் தோணிட்டு இருந்துச்சு. இது வந்து சிம்பத்திக்காக சொல்கிறது அப்படி இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் உங்களை பெருசாக பார்த்தோமே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் தான் அது. நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து அது புதுசாக இருந்தது. ஏன்னா சேனல் ஆரம்பித்து டக்குன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு டைம் வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் இருக்காதா அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியல. அது அந்த அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அது விளையாட்டுக்கு சொன்னீங்களோ, அது சீரியஸாக சொன்னீங்களோ, பட் வந்து அந்த வார்த்தைலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு எங்களுக்கு. முன்னாடி இப்படி சொல்கிறாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்காக பார்க்கலையா, நருட்டோ வரைக்கும் தானே, அவங்க கனெக்டே அவ்வளோதான் இருக்குமா, அதுக்கு மேலே நம்ம கூட கனெக்டே ஆகிக்கலையா அப்படின்றது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சில பேர் நினைக்கல இது என்ன சின்ன விஷயம், எதுக்கு நீங்கள் இவ்வளோ சென்டிமெண்ட் ஆகுறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ரிப்ளைலே தெரியும் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் எந்த அளவுக்கு பெருசாக பார்க்குறோம், உங்களை எந்த அளவுக்கு பெருசாக பார்க்குறோன்றது. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அவங்களுக்கு பிடிச்சது இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து பார்ப்பாங்க, இவ்வளோ வீடியோ கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இருக்க மாட்டாங்கன்றது எங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. இது என்னன்னா, இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், இல்லை வந்து இது இவங்க சொன்ன மாதிரி தோண்டு போகிறோம், எதுவானாலும் இப்போ வீடியோ வரல, அது பிளாக் ஆகுது, இல்லை இஷ்யூ, இந்த வீடியோவில் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னா அது எல்லாத்தையுமே வந்து எங்களை மறக்க வைக்கிறதே அந்த கமெண்ட்ஸ் தான். டெய்லியும் அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்மள்கிட்ட பேசுகிறாங்கன்றப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடுவோம். இது எல்லாத்தையும் வந்து திரும்ப 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 நாங்கள் இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதே அந்த கமெண்ட்ஸ், நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறது தான். அது ஒரு டைம் மேலே இருக்காது, போயிடும் அப்படின்னா எப்படி அதுன்னு எனக்கு தெரியல. அது அது சொல்ல தெரியல, வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, பட் வந்து அது பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சொல்லும் போது கூட இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்து கண் கலங்குச்சு நிஜமாவே, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ சொல்லும்போது ஒரு மாதிரி போல்டாக அப்படி பேசலாம், ஆனால் உள்ள அவ்வளோ வலி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து என்னன்னு தெரியல, இப்போ நருட்டோ வரைக்கும் தான் வந்து, அதாவது நருட்டோ நீங்கள் மிஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா அது சொல்கிறீங்க, ஓகே. பட் நாங்கள் அப்படி சொல்லலை, தமிழ் டப்பிங்க்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும். இப்போ வந்து ஜூஸு கிசான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 சீசன் தான் இருக்குது, டோட்டலாக சேர்த்தா கூட 50 எபிசோடு தான் வருது. இந்த 50 எபிசோடு 50 நாளில் முடிஞ்சிட போகுது. உடனே வந்து அது 2 வருஷம் போயிடும், 3 வருஷம் அப்படிலாம் இல்லைல்ல. அது சின்ன இதுதான், சீரீஸ் தான், அது டக்குன்னு முடிஞ்சிட போகுது. ஸோ அந்த ஒரு 50 நாள் 30 நாள் நமக்கு டைம் கிடச்சா இங்கே தமிழ் டப் வந்து வருமே அப்படின்றதுக்காக தான் சொன்னோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து அது 2 2ஆக வரதான் போகுது.
இப்போ இந்த அதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதுக்கும் வந்துட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணிடலாமே சேர்த்துன்றதுக்கு மட்டும் தான் சொன்னோம். அது வந்து நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பீங்கன்ட்டு எதிர்பார்க்கல. அதுலேயும் சில பேர் வந்து எங்களுக்காகவும் நிறையா பேசினேன், எங்கள் சைட்லேருந்து யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து நாங்களே பேசின மாதிரி இருந்துச்சு, எங்கள் இடத்துல இருந்து நீங்களே அதுக்கு ரிப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஆறுதல் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஏதோ ஒன்று எனக்கு இதுக்கு மேலே வந்து அந்த சப்போர்ட் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை, இதோடு முடிஞ்சிடக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த சேனல் இருக்கிற வரைக்கும் நம்ம கனெக்டாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இது வந்து சீரியஸாக பேசிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து சில ஃபன்னான கமெண்ட்ஸும் பார்த்தோம். சூப்பராக. அது வந்து என்ன இவ்வளோ சீரியஸான இடத்துல குபீர்னு சிரிக்க வச்ச கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து அவங்க பேச விரும்பல, உரைச்சிமாரை பற்றி ஒரு அரை பக்கத்துக்கு அவர் வந்து எழுதி வச்சுருந்தார், அதை பற்றி சொல்லி வச்சுருந்தார். கீழே அது அவன் கிடக்குறான் புறமா குபீர் சிரிப்பு எனக்கு. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது. ஆமாம், நாங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி அந்த ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ஒரு கமெண்ட் எங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சிருச்சு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. அதில் இன்னொரு கமெண்ட் வந்து என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்து ஷிப்டு போடுங்க போடுங்கன்னு இப்படி தான் ஃபுல் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு ப்ரோ வந்து ஷிப்டு சீக்கிரம் வச்சு சீக்கிரம் ஷிப்புடன் முடிச்சு பரோட்டாக்கு போங்க அப்படின்னாரு. அவரே சிரிச்சுன்னு தான் சொன்னார். அதெல்லாம் வந்து ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து எங்களை தான் சொல்கிறேன், இது வந்து எங்களை பூஸ்ட் பண்ணிடுது திரும்ப. பொருட்டோ தானே பரோட்டோ அங்க அதான் சொல்றேன், எல்லாரும் ஒரு விஷயம் நோக்கி போகும்போது அவர் மட்டும் கூலா சரி சரியே ஷிப்ட் முடிச்சு அது இருக்குன்னு 500 எபிசோடு கிட்ட அவர் வந்து சொல்றேன். இவ்வளோ இதுலயும் வந்து அவரு அது ஒரு ஃபன்னா அப்படி இருந்துச்சு. அது அவர் வந்து ஷிப்ட் போடுங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி ஜாலியா அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு போனாரா. அது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பார் போல. எல்லாரும் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, சரி நம்ம வந்து கூல் பண்ணுவோன்றதுக்காக சொன்னாரோ என்னவோ, அது நிஜமாவே எங்களை வந்து ரொம்ப ஆதரப்படுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் பூஸ்ட் பண்ணுறது அதுங்க திரும்ப திரும்ப வந்துடும். அது பிளாக்னா ஆகட்டும், இன்னனா ஆகட்டும், ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணுறதே அதுக்காக தான். ஸோ உங்கள் கூட நாங்கள் ரொம்ப கனெக்டாக இருக்கோம். உங்களுக்காக தான் நாங்கள் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது. எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாததுக்கான அந்த கமெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அதை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். சாரி, அவர் பேர் வர மாதிரி ஜான் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் இது கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நிறையவே பேசிட்டோம், வாங்க எபிசோடுக்குள்ள போயிடலாம். உங்க 2 பேரையும் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுல. நினைச்சபடி ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நாங்க நினைச்சதெல்லாம் சாதிக்காம ஊருக்குள்ள திரும்ப வருவோம் நினைச்சீங்களா? எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சாச்சு பாட்டி. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எங்க ஒரு திறமைய கொஞ்சம் காட்டு. என்னது இப்பவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒருத்தர் கூட மோத போற. நீ வருவங்கிறதுக்காகவே நான் பல வாரமா அவரை எந்த மிஷனுக்கும் அனுப்பல தெரியுமா? யாரையா அவரு? இன்னைக்கு நீ மோத போறது யார் கூடனா? உள்ள வாங்க. ககாஷியா இருக்குமோ? சுகுமாரோ? சுகுமாரோ? ஏய் டமாரி, நீ என்ன பண்றீங்க? யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒண்ணா சுத்திட்டு இருக்காங்க. ஏய் ஜோடியா சுத்துங்க. அட நீயா? நருட்டோ வந்துட்டியா? ஹே ஷிகமாரு நீயா? இவன் தான் நருட்டோன்னு சொன்னா நருட்டோவே நம்ப மாட்டான். அப்பாடா, ஒரு வழியா ஊருக்கு திரும்ப வந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு தான் திரும்ப வந்தேன். நான் பயங்கரமா வளர்ந்துட்டேன். சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பார்க்க மட்டும் தான் மாறி. எதுவும் மாறல. மாறிட்டாலும் அவன் பாத்தீங்க என்ன விட்டு சாக்குறா. இன்னும் பெருசு மட்டும் உருனே இருக்குது. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அப்படினா நான் இன்னைக்கு உன் கூட தான் மோத போறேனா? என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இங்க பேப்பர் வர்க்க முடிக்க தான் வந்தேன். ஓ நீ கிடையாதுனா அப்போ டமாரி குடியா? என்ன அப்படி பாக்குற? என்ன மறந்துட்டியா? அடப்பல். இங்க இருக்கிற யார் கூடவும் நீ மோத போறது இல்ல. அவர் வெளிய இருக்காரு. இங்க திரும்ப வந்துட்டியா? கக்காஷி எங்கேயா வாங்க? புக்கு தான் முக்கியம். 2 வருஷமா புக்கே விடல. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சை. ஆமா, சார் ரொம்ப மாறி வந்துட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னடா இது உங்களுக்காக. அவன் பெருசா மாறின மாதிரியே தெரியல. ஆமா, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவரே எவ்வளவு எக்ஸைட் ஆகுறாரு. அந்த புக்கு தானா?
3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு கக்காஷி. பாருங்க. எனக்கு இந்த புக் சுத்தமா பிடிக்கவே இல்ல. போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமைங்க தெரியும். அது விலை மதிப்பில்லாதது. இன்னும் அதை நான் ரிலீஸ் கூட பண்ணல. ஆனா புக்கை பார்த்தா சிங்கிள் புக்கு மாதிரி இருக்கு. கக்காஷி ரொம்ப கெட்டு போயிட்டியா நீ? நிறுத்துங்க. இப்ப நமக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கக்காஷி. அப்படின்னா நான் உங்க கூட தான் மோத போறேனா? அது அப்படியும் சொல்லலாம். நீ எவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி வச்சாலும் அதான். ஒன்னு மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாகுரா. நல்லது. நீங்க தான் ரொம்ப பிஸி ஆச்சே. சோ இன்னைக்கு நான் யார் கூட மோத போறேன்னா நருட்டோ அப்புறம் சாகுரா நீங்க ரெண்டு பேருமே 2 பேர் கூடயுமா? ஒரே நேரத்துல எங்க 2 பேர் கூடவும் மோத போறீங்களா? அதேதான். கக்காஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு எனக்கு பண்ணுவேன். சாக்குராவை தான் இன்னும் கிழிச்சிருக்கேன். ஆமா சைடு கத்துருக்காளான்னு. நாம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்தது கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். நிறைய பெரிய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? மெடிக்கல் இல்லாமல் சண்டைக்கும் இங்கே ரெடி தானே? இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருப்ப. நீ கொஞ்சம் டயர்டா தான் இருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு, சரியா? என்னது நான் டயர்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவரு புக்கு படிக்க போறாரு. ட்ரைனிங் ரவுண்ட் அப்புறம் நான் சந்திக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டடா. இது ரொம்ப வினோதமா இருக்கே. அவசரமா எங்க போறாரு? அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்கு படிக்காம தூக்கம் வருதுல்ல? என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? பெருசுக்கு ரொம்ப பெருமை. தப்பு சொல்ல மாட்டேன். ககாஷி சென்சே, உங்களுக்கு அந்த புக்க கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நம்ம ட்ரைனிங்கை விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல? உன்னை யார் அதை கொடுக்க சொன்னாங்க? சரி விட, நம்ம பிளான் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்றேன். என் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாவா இருக்கும்? அப்படியே தான் இருக்குதுங்க. எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் அடிக்கடி உங்க கிராமத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. ஓ, Exam அதனாலயா? எல்லாம் பண்ணணுமே. இவங்க வந்த போறப்பலாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் தலையெழுத்து. சாய் ரச்சிக்கோ தப்பா நினைச்சிட்டா உடனே. ஜூனியர் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் நல்ல பேர் இல்ல எங்கேயும் போனேயாத்தோ. ஜூனியர் எக்ஸாம்ஸ் நடக்க போகுதா? பழைய ஞாபகங்கள் திரும்ப வருது. இப்போ உன் ட்ரைனிங் இப்போதான் எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்து என்ன பண்ண போறேன் நருட்டோ? நான் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? புரியாத மாதிரி நடிக்காத. நான் ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல ஜூனியர் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான். ஐயோ எல்லாரும் ஆயிட்டாங்க. அடா பாய். ஷாக்கு. ஒக்காய் லெவல்ல இருக்கா இப்போ. நீயும் அதுக்குள்ள ஜூனியர் ஆகியா? பின்ன எப்பவோ? ஆனா நருட்டோ நீனும் முழு கதையை கிடினே ஆகல. ஒக்காய் கனவு கண்ணுகிறேன்னு. இவங்க 3 பேரும் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. இவங்க ஜூனியர் மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. ஐயோ. என்ன சொல்ற? அவன் காரம்க்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்? ஆமால. எப்படி இருக்கான் இப்போ? அவனுக்கு நல்லா அழகா தான் இருப்பான். ஊரே பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. லார்ட் காசேகாகே மீட்டிங் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. லாடு காசு காக்கேவா? அண்ணா ஒக்காகே. அதுக்குள்ளே ஆயிட்டா? ஏய், இது நருட்டோக்கு தெரிஞ்சானா? அப்புறமா வரேன். அப்படியா கதை? அப்ப இன்னில இருந்து அவன் தானே எனக்கு எதிரி. ஆனா இப்ப லார்ட் காசிக்காக ஆயிட்டானா? ஜூனியர் லெவல்ல இருப்பான்னு பார்த்தா நானும் கூடிய சீக்கிரம் நினைச்சதை சாதிப்பேன். ஆனா இந்த வயசுல எப்படிங்க அதுக்குள்ள காராவனா? ஒரு நாள் நானும் இந்த கிராமத்துக்கு ஹோக்காகே ஆவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணு காரா. இப்போ நீ ஏஜ் லிமிட்லாம் இல்லை போல இருக்குல்ல. டேலண்ட் தான். உண்மை என்னன்னா, அவன் ஊர்ல அப்ப அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல் போல. To the world for all that me. வெறித்தனமா பச்சுனே. என்ன கக்காஷி, என்னோட புக் எப்படி இருக்கு? நான் எழுதுனதுலயே இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம் தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சு ஆராய்ச்சியா பண்ற நீ. அப்படி என்னதான் இருக்கோ அதுல விழுந்து விழுந்து பிடிக்காது.
உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே நருட்டுவை பலசாலியா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமா வளர்ந்துருக்கான். ஆனா பலசாலியா இருப்பானா? நான் என் வேலையை சரியா செய்யல. ட்ரைனிங் கொடுத்தது இவர். அவனை குறைச்சி எடை போட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்றேன். சரி சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். 2 நாள்லயே அப்படி பண்ணாரு. 2 வருஷம். ஆரம்பிக்க போறாங்க. கடந்த சில வருடங்களா நம்ம கிராமத்துல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம செழிப்பா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளை சுத்தி இருக்கிற ஹிடன் வில்லேஜஸ்க்கும் நமக்கும் இருக்கிற நட்பு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட படை வீரர்கள் பொது ட்ரைனிங் மூலமா பலசாலிகளா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் லீஃப். சின்ன வயசு காரா பாக்குற மாதிரியே இருக்கு. இருக்காங்கன்னு பார்த்துடுவோம். ஜோடியான ஜம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. உட்கார்க்கையில சீரியஸா இருக்காங்க. இந்த மாதிரியான நேரங்களில் தேவையில்லாத வதந்திகள் பரவுறது ஒன்றும் அவ்வளவு நல்லது கிடையாது. வதந்திகளா? என்ன சொல்ற? ஆமா சார். அகாட்ஸ்கிங்கிற குரூப்பை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ, இங்கேயும் அந்த நியூஸ் இருக்கா? எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசுகிறாங்க. கதை அப்படின்னா அவன்கிட்ட சூடு பிடிக்க போகுது. அவங்க தான் எப்ப வேணும்னாலும் வரலான்னு நம்ம முன்னாடியே பேசி வச்சிருக்கோம்ல. தி அகாட்ஸ்கி. இந்த அகாட்ஸ்கிங்கிறது ரொம்பவே மர்மமான ஒரு கூட்டம். அதுல கிட்டத்தட்ட 12 ஷினோபிகள் இருக்காங்க. அந்த 12 கூட்டத்துல பேரா? இருக்க ஒவ்வொருத்தரும் பிங்கோ புக்ல எஸ் ரேங்கட் கிரிமினல்ஸ்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம பார்த்துருக்கிறது இந்த 3 பேர் தான். ஹிடன் வில்லேஜ் சேர்ந்த சக்தி வாய்ந்த ஹிட்டாச்சி யுச்சிஹா அவனுடைய கஷ்டம் கிளான் தான். எல்லாரையுமே ஒரே இரவுல அழிச்சவன். இன்னொருத்த பேரு கீசமே ஓஷிகாகி. 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்ல அவனும் ஒருத்தன். அவன் தான் மிஸ்ட் வில்லேஜோட ஃபேண்டம். இன்னொருத்தன் ஒரோச்சி மாறு நம்மளோட கசிக்காக அழிச்சவன். அவன் இப்ப உள்ள இல்லையே. லீவ் வில்லேஜையும் அழிச்சிருப்பான். ஒரு காலத்துல இந்த ஒரோச்சி மாறுவும் அக்காச்சி கூட்டத்தை சேர்ந்து பண்றான். வெளியே போயிட்டான். இப்போ எதுக்காக அவங்க வெளியில வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணமா இருக்கும்? அவங்களோட என்னங்கிறது எனக்கு உறுதியா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நருட்டோ டார்கெட். நருட்டோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபாக்ஸ் பெரிட்டை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு கேக்குறியா? அந்த சக்தியை அவங்களோட தீய செயலுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால்தான் இவங்களை பத்தின தகவலை நம்மளோட நட்பு நாடுகளுக்கிட்ட சொல்லியிருக்கேன். நடக்க போற அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்கு. ஓ, பெருசுதான் சொல்லியிருக்கா எல்லார்கிட்டயும். இப்ப புரியுது. இவங்களை பத்தி சமீபத்துல நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு வழியா அவங்களோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. லெஜெண்டரி சாமனான மாஸ்டர் ஜிராயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. அதனால நாமளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மீட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம கிராமத்தோட எல்லையில பாதுகாப்பை பலப்படுத்திட்டு தான் வந்திருக்கேன். முக்கியமான சில இடங்கள்ல ஆன்போ பிளாக் ஆப்ஸும் ரோந்து பணிகள்ல தான் இருக்காங்க. ஓ, இவன் காராக்குள்ளேயே அதே மாதிரி இருக்குல்ல, அதனால திடீர்னு நம்மளை தாக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். காராவும் டார்கெட் தான். சேர்ந்தவங்க வித்தியாசமான கருப்பு உடைகள் போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கிளவுட் டிசைனும் இருக்கும். இந்த மாதிரி வினோதமான உடைகளை போட்டிருக்கவங்களை பார்த்தா அவங்கள உடனே தாக்க சொல்லி நான் உத்தரவை போட்டிருக்கேன். காரா ஒன்றும் பேசாமலே இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் ஆயே திறக்கல. யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் போல. அப்போ நருட்டோ காரா 2 பேருமே அட்டாசுக்கு கண்ணு தான். பரவாயில்ல, கலக்கிட்ட யூரா. நம்ம கிராமத்தை காப்பாற்ற நீங்க எடுத்த நடவடிக்கைகளை பாராட்டியே ஆகணும். நம்ம கிராமத்தோட பாதுகாப்பு துறையில எனக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு செயல்படல கூட எப்படி சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். என்னுடைய கிராமத்தை பாதுகாக்கணும். அது சரியில்லையே. கருப்பாடா. என்னமோ ஆகுது. என்னாச்சு? ஒண்ணுல தலை வலிக்குது. இல்லை வேற என்ன அவனை கண்ட்ரோல் பண்றாங்களா? அவ்வளவுதான். உடம்ப பாத்துக்க. வேற சுத்தமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. உரச்சி நீயா? எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்கதான் புதுசா இருக்கு. அக்காசுக்கு. இந்த கிராமத்துக்கு நாம அனுப்பி வச்ச ஆனா இந்த 2 பேர் புதுசு. ஒருவச்சி மாறுகிட்ட இருக்கிறவனை விட இவன் தான் ரொம்ப மோசம். நம்மால நமக்கே எதிரியா மாறி நம்மளை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நடக்கிற எதையை நம்மளால கட்டுப்படுத்த உரச்சி உங்க எதிரியா தான் பாக்குறானுங்க. பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நீ
கோச்ல கொண்டு வந்திருக்கிறது பத்துன்னு எனக்கு தோணல. ஏன்னா நம்ம எதிரிக்குள்ள இருக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஜின்சுரிக்கி. பொதுவா என்னோட ஜூட்ஸோட கலைநயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனாலும் நம்ம பாதுகாப்புக்காக என்னோட மாஸ்டர் பீஸையும் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எதிர்கிட்ட ஒரே ஒரு வாள் தான் இருக்கனாலும் நம்ம குறைச்சி எடை போட என்னடா இது ஆளுங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கிறானுங்க. யாரா பேசவே மாட்டானோ? கக்காஷி அதே லேட்டு தான், மாறல. Oh, come on. இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? ஏன் கத்துற? அவர் எப்பவுமே இப்படிதானே? அதுவும் உண்மைதான். அக்கா இவ்வளவு பொறுமையாகிறாளா? எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே ஐயோ. முடியல. தூக்கிக்கிட்டு அது எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படியே நடக்குது? சின்ன வயசுல அதே இடம். Oh, wow. இந்த இடத்துல எவ்வளவு ஞாபகங்கள் இருக்குல்ல? அப்ப அதே டெஸ்ட் தான், திரும்ப மணி தானா? உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். என்கிட்ட இருக்கிற இந்த பெல்ஸ் எப்படியாவது எடுக்கணும். அதுக்காக நீங்க எது வேணாலும் பண்ணலாம். மதியானத்துக்குள்ள எடுக்கலனா உங்களோட லஞ்ச் தவறிடும். அங்க இருக்கிற மரத்துல உங்களை கட்டி வச்சுட்டு உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு நான் என்னோட லஞ்சை சாப்பிடுவேன். சாசுகே மட்டும் மிஸ் ஆகுது. அதான் இதெல்லாம் நடந்த மாதிரி இருக்குது. வாழ்ந்து நிக்கிறானுங்க. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உங்க 3 பேரோட பயிற்சியை முதல்ல இந்த இடத்துல இருந்து தானே ஆரம்பிச்சோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? ஆமா, ஸ்குவாட் 7. ஃபீல் ஆயிடுவாங்களே. நாங்க 3 பேரும் அப்போ ஒண்ணா இருந்தோம். சரியா சொன்ன. அப்போ உங்களோட ஸ்குவாட்ல சாஸ்கேவும் இருந்தாங்களா? பேரை வேற சொல்லிட்டீங்களா? என்ன விட்டு போகாத. நீ போனேனா நான் கத்தி ஊரை கூப்பிடுவேன். நீ செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. இப்பயும் இப்படி அழுகாச்சி ஆகிறாளாம், மாறிட்டாளான்னு பார்க்கணும். சாசுகே பார்த்தா மட்டும்தான் எல்லாம் பண்ணுவான். பா, இவங்கள்ட்ட சாஸ்கேன்னு பேரே எடுக்கக்கூடாது பழகுது. நீ எப்படி இங்க வந்த? உன்னால என்ன தடுக்க முடியாது நருட்டோ. இப்படியாடா ஃபீல் பண்ணீங்க? தவறி கூட இவங்க 2 பேரும் முன்னாடி சாஸ்கே பேரை ஆமா. எடுக்கவே கூடாது. சரிடா எழுந்து. அதேதான், திரும்ப மணி எடுக்கும். உங்க வித்தியை காட்ட தயாரா இருக்கீங்களா? சாஸ்கேவை காப்பாத்துற முயற்சியை நீங்க கைவிட்டுட்டீங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எதுக்காக இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க சென்சை? முதல் நாள் பயிற்சியில என்ன விதிமுறைகளோ அதே தான் இப்போ. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பெல்ஸை என்கிட்ட இருந்து எடுத்தா மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்கினா அந்த பெல்ஸை எடுக்க முடியாது. சரிதானே? ஓ, ரெடி. அப்போ எந்த விதமான வெப்பன்ஸையும் நீங்க பயன்படுத்தலாம். என் உயிர் எடுக்க தயங்கினீங்கன்னா இந்த பெல்ஸை உங்களால எடுக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. இந்த பெல்ஸை நீங்க எடுக்கணும்னா பாவமோ கருணையோ நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. எதிரியா பார்க்கணும். உதவி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஓகே, நாம இப்போ ஆரம்பிக்கலாமா? எனக்கு சாக்குரா என்ன பண்ண போறா? அது படிச்சுக்கிட்டே எங்க கூட மோத போறீங்களா சென்சை? நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் அதை படிச்சு முடிச்சிருப்பாரு. இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. நான் அதை அப்புறமா பொறுமையா படிச்சுக்கிறேன். உங்க கூட மோதும்போது நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது எனக்கு நல்லது. இந்த மிஷனை நான் உங்களுக்கு கடினமாக போறேன். என் கூட மோதுறது ஓ, கண்ணு திறந்தது பண்ண போறாரு போல. ஐயோ, அப்போ டஃப்பு தான். வேற லெவல் ட்ரைனிங்காக இருக்க போகுது. அப்போ அது வந்துட்டானுங்க. யாரோ வந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருந்தா உங்களுக்கு பெரிய உருவமாகுது. அவர் புனிஞ்சிட்டே வராங்க. மாட்டிருக்காங்க. அது அவங்களே தான். கேப்டன் யூரா கிட்ட இவங்கள பத்தி உடனே சொல்லி ஆகணும். கேப்டன் யூரா, நீங்க சொன்னவங்க வந்துட்டாங்க.
எனக்கு கண்ணு தெரியுது. யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். வர்றதே வித்தியாசமா இருக்கு. ஆட்டா பாவி, எல்லாரையும் இவனே அடிச்சுட்டு போட்டுக்கிறான். சொன்னபடியே செஞ்சுட்டேன். கருப்பாடுதான். இருக்க மாட்டேன்னு நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு அவங்க. நான் கூட உரைச்சி வேலையா இருக்குன்னு நினைச்சேன், இவனுங்க வேலை. ஜிராயாவும் இருக்காரு. இல்லை இங்கே பார்த்துட்டு இங்கே தான் சொல்கிறேன். இதுக்கு ஏன் சோக மியூசிக் போடுறீங்க? முடிஞ்சிச்சா? இந்த எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. நருட்டோ மட்டும்தான் மாறலான்னு நினச்சேன். ஊரில் யாருமே மாறல, கக்காச்சி யாரும் மாறல, எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. அதான் நல்லா இருக்கு. ஏன்னா ஆள் தான் மாறி பெருசா இருந்தா கூட அந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கிறதுனால நல்லா இருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று ஜிராயா புக்கு எழுதுறாருல, ஆனா அவர் பண்ற வேலை பார்க்குற வேலை வேற மாதிரி இருக்கும். ஆனா புக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிங்கிள்ஸ்க்கு எழுதுற மாதிரியே இருக்கு. அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டு பிளாக் பண்ண மாதிரி தான் அதுக்குதான் உட்காந்து அவர் ஆராய்ச்சி பண்றாரு போல. அந்த கக்காஷி வந்து என்ன சொல்றது, நான் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். இன்னும் மோசமாயிட்டுறாரு எல்லாம் இந்த ஜிராயனால. அடுத்து பெரிய ஷாக் இங்க வந்து இவனுக்கு என்ன சொல்றது, நிஜி இவங்க எல்லாமே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்றதே ஷாக்கு. அங்க காரா அதுக்கு மேல அவன் வந்து ஒக்காவே ஆயிட்டான் அந்த ஊர்ல, அது இந்த வயசுலன்றது ஷாக் எனக்கு. நருட்டோ ஷாக் ஆனா இவன் என்ன சொல்ற, இவனோட பெரிய கனவே அதுதான். அங்க ஒருத்தன் அது அச்சீவே பண்ணி முடிச்சிட்டான். சினிமே இவனை தான் ஆப்பனண்டா எடுத்துப்பான். அவன் போயிட்டான், அப்போ நம்ம சீக்கிரம் வரணுன்றதுக்காக பண்ணுவான். பட் நருட்டோ நீ தாண்டா ஒன்றும் பின்தங்கி இருக்குன்னு இந்த எக்ஸாம் இந்த லெவலுக்கே அவன் வரல. ட்ரைனிங் அது இதுன்னு அது கூடயே போனதுனால இங்கே எதுவுமே ஒன்றும் வரல. ஸோ இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒன்றும் கடந்து வரணும் போல. காரா சாதாரணமாகவே வந்து ரொம்ப இதாக இருப்பானா, இப்போ கொக்காகி ஆனது ரொம்ப சீரியஸ். அதே நிதானம் அவனை விட்டு போகவே இல்லைங்க. அதான் அவன்ட்டு ரொம்ப பிடிச்சது. அந்த நிதானம், அந்த ஃபோக்கஸ், ஏதாவது ஒன்று பேசும்போது நல்லா இல்லை கேட்டுட்டு அதை ரொம்ப யோசிச்சு ஒன்று பண்ணுறான், நல்லா இருக்குது. ஆமாம், ஏன்னா நார்மலாகவே அப்படியே போக்கா இன்னும் பொறுப்பானா தெரியும். சுத்தமாக வாயே திறக்கல, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அமைதியாக அப்படி இருக்கான், நல்லா இருக்கு. ஆனால் வந்து சின்ன வயசு காரா பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஹேர்ஸ்டைல் எல்லாம் அதே மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தோம். அடுத்து இந்த அக்காட்சிக்கு பற்றி தான் இப்போ ஃபுல்லாக எல்லா கிராமமும் பேசிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த எபிசோடு ஃபுல்லாக இவனுக்கு தான் வந்து பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து மறந்துட்டேன், காராவும் அதே தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்குள்ளேயுமே ஒரு டைல் இருக்குல்ல. ஸோ காராவும் டார்கெட் தான். அங்கே நருட்டோ அந்த 2 வில்லேஜுக்கும் இப்போ வருவானுங்க போல. இவனுக்கு புதுசாக இருக்கானுங்க 2 பேர். இப்போ அதான் இங்கே 2 பேர் அனுப்பிட்டு மற்றவங்க இந்த பக்கம் அங்கே போவாங்க வருவாங்கன்னு போல. நினைக்கிறேன். அங்கே சப்போஸ் ஹிட்டாச்சு தான் திரும்ப அங்கே வருவோம் போல. அந்த 2 பேர் அங்கே போவாங்க, இந்த 2 பேர் இங்கே போல இருக்குது. ஆனால் அந்த உருவம் ஒரு மாதிரி புதுசாக இருந்ததுங்க. அவன் நடந்து வர தடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னு தெரில, அவனுங்களே அந்த அளவுக்கு இருந்தானுங்க, இவனுங்க இன்னும் என்னென்ன பண்ணுவானுங்கன்றது தெரில. ஸோ இங்கே உரைச்சி தான் வந்து 2 பேருக்குமே டார்கெட்டாக இருக்கா. அதாவது வில்லேஜ் சைடும் சரி, இங்கேயும் சரி அவன் ஒரு எதிரியாக இருக்கிறான். என்னது அட்டசுக்கி வந்து அவனுக்குமே எதிரியாக தாங்கிறான். ஸோ டோட்டலாக அவன் வேற ரகம் போல. மொத்த பேரும் சரி, யார்கிட்ட மாட்டினாலுமே வந்து உரைச்சிக்கு வந்து டேஜர் தான் போல. எல்லார்ட்டையும் உங்களுக்கு வச்சிருக்கான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.